நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு செஃப் கில்ட் அசோசியேஷன்ல ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. இது மூலமா உங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கிறத பத்தி சொல்லுங்க. ரைட், பெனிஃபிட்ஸ் என்ன, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய காம்படிஷன்கள் நடக்குது தானே. இதுக்கு வந்து எங்க இன்ஸ்டியூட்டால ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி கொண்டு போய் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். எங்கிட்ட முழுசாக பயிற்சி பெற்ற பிள்ளைகள் அவங்களை வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க இருக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம். இது பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செஃப் ஃபுல்லாவே எல்லாருமே முழு தேர்ச்சி பெற்றவங்க தான் இருப்பாங்க. அந்த இடத்துல போய் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு என்ன சொல்றது, அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவும் பிரயோசனமா இருக்கும். அவங்களும் ஒரு பேர் பெற்றவங்களா ஆகலாம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். அது இந்த விஷயத்த வந்து நான் வந்து சொல்றது சொன்னா, இவங்களோட அகாடமி மூலமாக இந்த செஃப் அசோசியேஷன் மூலமாகவும் இந்த வாய்ப்பு அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தாராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, மீண்டும் ஒரு மகளிர் மகுட நிகழ்ச்சியாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்ச்சியானது காத்தான்குடியில் இருக்கின்ற ஆளுமை பெண்களை உலகிற்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் குறிக்கின்றேன். அந்த வகையில் இன்றும் கூட காத்தான்குடியைச் சேர்ந்த ஒரு சிறந்த ஆளுமை பெண் ஒருவரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். காத்தான்குடியில் மட்டுமல்லாது நாடளாவிய ரீதியில் கூட ஆல் டேலண்டட் ப்ரொஃபஷனல் என்று சொல்ற அளவுக்கு பல துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்று விளங்குகின்ற தேசமானிய MM கேக்ஸ் அண்ட் பேக்ஸினுடைய டைரக்டரும் ஃபவுண்டருமான திருமதி முஸ்தகிமா நௌஃபல் அவர்களை தான் நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்தகிமா. வலைக்கும் அஸ்ஸலாம் ரிகா. முஸ்தகிமா, இந்த வேளையில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முஸ்தகிமா, நீங்க சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த ஒரு வாய்ப்பை அளித்த டேலண்ட் மீடியாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து என்ன அழகான முறையில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. முஸ்தகிமா நௌஃபல் வந்து நான் வந்து MM கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தில் டிரெக்டராக இருக்கிறேன். மற்றது கொலம்பில் இயங்கி வரும் டேஸ்ட் ஃபேக்டரி நிறுவனத்தையும் ரெஸ்டாரண்ட்டையும் நடத்தி கொண்டு வருகிறேன். நீங்க சொல்லுங்க முஸ்தகிமா, வந்து நீங்க ஒரு ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க, இந்த பயணத்துக்குள்ள நீங்க எப்படி காலடி எடுத்து வச்சீங்க, உங்களோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு மட்டுமில்ல எல்லோருக்கும் அறியறதுக்கு ஆவலா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இது ஒரு இன்டர்வியூ வந்து இல்லாமலுக்கு நான் எல்லாரையும் ஒரு சகஜமா பழகக்கூடிய விதத்திலே இந்த நிகழ்ச்சியை செய்யலான்னு நினைக்கிறேன். என்ன தயக்கம் வந்து சொல்லி எந்த விஷயத்திலையும் இருக்க போறா பாக்குறவங்களுக்கும் இது ஒரு வாழ்க்கை பயணம் நாம எப்படி கொண்டு போறோம் ஒரு மையப்படுத்தி இருக்கணும் என்றுதான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அமையத்தான் என்னோட ஸ்பீச் எல்லாமே இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 16 இயர்ஸ் ஆஃப்டர் O level வந்து நான் மேரி பண்ணிட்டேன். O level ரிசல்ட்ஸ் வரும் கிட்டவே மேரேஜ் பண்ணிட்டேன். 17 இயர்ஸ் எனக்கு பாபா ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு இந்த துறையில போகணும், இது செய்யணும் என்ற எந்த விதமான ஐடியாஸும் இருக்கல. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சமையலே அப்பதான் நான் படிச்சேன். சமையல் கலை இதுகள் எல்லாமே அப்பதான் ஹஸ்பண்டுக்கு குக் பண்ணி கொடுக்கணும். நம்மள எந்த இடத்துல நம்ம சின்ன வயசுல மாரி பண்ணிட்டோம், சமைக்கிறதுக்கு எப்படி சமைப்போம் ஒரு டென்ஷன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை கொடுக்கணும், சமைக்கணும், நல்ல ஒரு பேர் இருக்கணும் என்றுதான் நோக்கமே. அப்படி சமைக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கொடுத்த வித்தியாசமா சமைச்சு அந்த மாதிரி கொடுக்க போது அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட், நல்லா குக் பண்றீங்க, நல்லா செய்யறீங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் நமக்கு செய்யணும் ஒரு ஐடியாஸ் வந்துச்சு. நாளடைவுல அப்படி சமைச்சு கொண்டு போகுதான் அவங்க சொன்னா, எனக்கே ஆசை வந்துச்சு, நான் இதை முறையா செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபீல்டு அப்படியே இருக்கும் போதுதான் எனக்கு திடீர்னு ஒவ்வொரு என்னத்தை படிக்கிற, சமையல படிக்கிறதா இல்ல பியூட்டி ஃபீல்ட படிக்கிறதா என்ன படிக்கிற என்ற ஒரு குழப்பம் ஒன்று இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு இந்தியாவுக்கு போற வாய்ப்போடு கிடைச்சிச்சு. இந்தியாவுக்கு சென்று அங்க போன இடத்துலதான் பியூட்டி ஃபீல்டு ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. சமையலை விட பியூட்டி ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு அமைஞ்சிச்சு. சரி, நமக்கு கிடைச்சதை நம்ம நல்லபடியா படிப்போம். அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பியூட்டி ஃபீல்டு தான் படிச்சேன். படிச்சுட்டு வந்து அங்க எக்ட்ரஸ் பியூட்டிஷியன் ஒரு ஆள்கிட்ட தான் படிச்சேன். அந்த படிப்பு முடிச்சுட்டு வந்து இங்க வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட், நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப், ஸ்கின் டோன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படிப்பை படிக்கணும் பண்ணி இங்க
இங்க கிளம்புலையும் வந்து அந்த படிப்பை கண்டினியூ பண்ணி படிச்சுட்டு கிளாஸஸும் செஞ்சேன். ஆரம்ப காலம் காட்டாங்குடியில செஞ்சு பரல, கிளம்புல தான் செஞ்சு பட்டுச்சு. நிறைய பெண்கள் மணப்பெண்ணை உடுப்பாட்டினேன், கிளாஸஸ் செஞ்சேன். நிறைய எல்லாமே பாசிட்டிவான காமெண்ட்ஸ் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ அப்படி செஞ்சு கொண்டு இருக்கும் போதுதான் திருப்பி ஒரு எனக்கு இன்னும் படிக்கணும் என்று சொல்லி போகல, மத்த படிப்புகளையும் கொஞ்சம் நம்ம படிக்கணும். இப்ப சமைக்கிறது வந்து ஃபர்ஸ்டுக்கு கிளாஸ் செய்யணும், இதுல ஒரு செஃப் ஆகணும், அப்படி ஒரு நோக்கம் இருக்கல. வீட்டுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லா ஹைலைட், ஹஸ்பண்ட் ஒரு திருப்தி பரவணும். நம்ம சாப்பாடு வெளியிடங்கள்ல போனா அடுத்தவங்க செஞ்சு தரத்தை விட நம்ம ஒய்ஃப் செஞ்சு தரது திருப்தி இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு சாப்பாடு பிளேஸ் வரும். ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா இடத்தையுமே ட்ரைவ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இந்தியா போவாங்க, பேங்காக் போவாங்க, அங்க போவாங்க. எல்லா விதமான ஃபுட்டை பத்தியும் அவங்களுக்கு தெரியும், டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம வைஃப் செஞ்சு கொடுக்கறது ஒரு ஸ்பெஷலா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. அப்ப நானும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு டிஷ்ஷஸா செஞ்சு கொடுப்பேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் இங்க அங்க சாப்பிட்டதை விட இது பெர்ஃபெக்டா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு போட்டு என்ன விட கூடுதலான இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி, நீங்க அடுத்து இதை எப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது. நான் நார்மலா ஒரு கேக் வந்து வீட்டுல செஞ்சு கொடுத்தேன். அதுவும் அவங்க மிச்சம் பெஸ்டா இருக்கேன். எல்லாரும் பிள்ளைகள் முதல் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கேக் ஃபீல்ட படிச்சேன். கேக் படிச்சு கொண்டு இருந்து கேக்கும் நல்லபடியா செஞ்சு கேக் கோர்சஸ் செஞ்சேன். அட்வான்ஸ் லெவல், அதுக்கு மாஸ்டர் எல்லாமே செஞ்சேன். அதையும் முழுமையா படிச்சு முடிக்கணும் என்னத்துக்காக வேண்டி ஃபாரின்ல துபாயில செய்யக்கூடிய கோர்சஸ் இது எல்லாமே படிச்சேன். படிச்சதுக்கு பிறகு அது பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சது. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது படிப்போம். சமையல் ரீதியாக போது பியூட்டி ஃபீல்டை விட சமையல் ஃபீல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடினதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பா ஒவ்வொரு பேஸ்ட்ரி பேக்கரி, குக்கரி, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையுமே அதான் மிஸ்டேக்குமா. இப்ப திருமணம் முடிஞ்சு ஒரு குடும்ப பெண் ஆகினதையோ எங்களோட லைஃப் முடிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நீங்க இது மூலமா உங்கள்கிட்ட ஒளிஞ்சிருக்கிற அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்கிறது இன்றைய காலத்துல பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்களோட பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக நீங்க இருக்கிறீங்கிறத நான் இந்த வேலையில கூறிக்கொள்றேன். மிஸ்டேக்குமா நீங்க சொல்லுங்க, உங்களோட இந்த என்எம் கேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட வந்து உருவாக்குறதுக்கு உங்களுக்கு பின்னணியா இருந்தது யாராக இருக்கும்? உண்மையிலே அந்த ஸ்டோரியை கேட்டீங்கன்னா சிரிச்சு கொண்டுதான் பேசுறேன். எல்லாமே இன்சிடென்டா திடீர்னு ஒன்று நடந்துச்சு. ஏன்னா நான் வந்து காத்தாங்குடி தானே ஃபுல்லாவே நம்மளோட காத்தாங்குடி ஃபுட் வந்து அங்கிட்டு கிளம்பு சைட்ல வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா கிளம்பு சைட்ல எல்லா நாட்டு ஃபுட்டுமே கிடைக்கும், தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன டைம் வேணுமானாலும் கிடைக்கும். ஆனா நம்மளோட காத்தாங்குடிக்கு வந்து சில ஸ்பெஷல் ஃபுட் இருக்குது, அது வந்து கிடைக்கிறதா நம்ம அதே இடத்துக்கு வந்து சாப்பிடுறோம். அதுக்காக வந்து மாசத்துக்கு ஒரு தரம் 1.5 மந்த்துக்கு ஒருக்கா எப்படி சரி என்ன டைம் கிளைமேட்டோ டைம் சிச்சுவேஷன் என்ன அந்த மனசுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்டுக்கு நம்மளோட ஊரண்டாலே செல்ல தேவையில்லை, நம்மளுடைய டேஸ்ட் பேக் சரியா அது சாப்பிடணும் வந்து எனி டைம் எல்லாருக்குமே விருப்பம். நம்ம ஊராக்கள் 4 பேர் ஒன்னா கூட நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த டேஸ்ட் பேக். அதுதான் எல்லாரும் வாயிலுமே பேசா இருக்கும். அந்த டைம்ல நாங்க என்ன செஞ்சோம், வீட்டுல சும்மா கேதரிங் மாதிரி வந்து செஞ்சு கொண்டு போதா எல்லாரும் பேசணும், டேஸ்ட் பேக் செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அப்ப நான் சும்மா ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சமா மயக்கா இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்து குக் பண்ணி ஒரு கிரேவியும் ஒன்று செஞ்சு போது எல்லாரும் ரொம்ப திருப்தியா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்பவுமே அனுபவிச்சு சாப்பிட்டாங்க. இருக்குது ஆனா ஒரு யூனிக்கா இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது என்று சொல்லி நானும் சாப்பிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இந்த சாப்பாடு அடிக்கடி சாப்பிடணும் போல. அப்பதான் நம்ம ஈஸ்டர்ன் ஃபுட் அங்க போய் சம்சா ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம ஈஸ்டர்ன்ல இருந்து வர சம்சாக்கள் இருக்கிற ஒரு தன்மை ஒன்று குறைவு. நம்ம மிக்சிங் நம்ம இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் காட்டாங்குடி சாப்பிடா தனி டிஃப்ரெண்ட். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், சின்னதா ஒரு இடம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஐடியா பண்ணி. ஃபர்ஸ்டுக்கு நாங்க கொடுத்தது கடம்புல ஒரு பிரபல்யமான ஒரு இடத்துக்கு தான். அதுல கொடுத்து ரொம்பவே ஃபேமஸா போயிடுச்சு. நைட் ஷாப் போனதுதான், ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணா நைட் மட்டும் ஃபுல்
ஃபுல்லாவே இருப்பாங்க ஒரு சைனீஸ் மால் ஒன்றுல தான். அவங்க வந்து கண்டினியூவா நல்லா போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னு ஒரு நாளைக்கு 1500 மேல சம்சா மட்டும் எடுப்பாங்க. நல்ல டேஸ்ட், நல்ல காமெண்ட்ஸ், நல்ல பெரிய பெரியவங்க எல்லாம் வெஹிக்கிள் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி தேடி வந்து சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் நான் யோசிச்சேன் நம்மளே செய்யக்கூடாது, டேஸ்ட் பேக் செய்யறோம், சம்சா செய்யறோம், சின்னதா ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஏன்னா எங்க ஃபீல்டு ஹஸ்பண்ட் ஃபீல்டே இல்லை. அப்ப நான் சும்மா ஒரு ஹாபிக்கு நாம செஞ்சு இப்படி செய்வோமே போட்டு அப்ப அவங்களும் சேர்ந்து ஐடியா பண்ணி ஒரு டைம் பாஸ் தான் நாங்க இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன ஒரு இடத்துல. அது வந்து மாஷால்லாண்டு சக்சஸா நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும், கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்ப செகண்ட் பிரான்ச் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் தேஹிவலையிலையும் செகண்ட் பிரான்ச் கொலனாவிலையும் அது வந்து கிராண்டா ஓபன் பண்ணலாம். எனக்கு வந்து உங்களோட ஸ்டோரி கேட்கறது அந்த படங்கள்ல ஒரு பாட்டுடைய முன்னுக்கு வந்து பெரிய ஒரு வேலைக்கு வர ஆகுது, அப்படித்தான் எனக்கு தோணுது. நல்ல விஷயம், இன்னும் நீங்க முன்னேறணும். அதோட வந்து நீங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் லெக்சரராகவும் இருக்கிறீங்க, அதோட பேக்கிங் வேலையும் செய்யறீங்க, அதோட ஒரு குடும்ப பெண்ணாகவும் இருந்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து உங்களோட டைம் அவங்களோட ஷெட்யூல வந்து எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி செய்யறீங்க? டைம் என்றது நமக்குள்ளதான் இருக்குது, நம்ம உருவாக்குறது தான் டைம். சரியா? சிலவங்க நிறைய பேர் கேட்பாங்க எப்படி ஒரே மத்த கொஸ்டின்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எப்படி செய்யறீங்க என்று சொல்லி போட்டு நாங்க எதுவா இருந்தாலும் நாங்க பிளான் பண்ணிக்குவோம். இன்றைய நாள் நாம எப்படி கொண்டு போறோம், இன்னைக்கு டைம் எப்படி நம்ம ஷெட்யூல் பண்றது, என்னென்ன வேலையை எப்படி எப்படி செய்யலாம், இந்த டைமுக்குள்ள செய்யணும். ஃபேமிலி முக்கியம், பிசினஸ் முக்கியம், எல்லாமே முக்கியம், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நம்மளோட ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் எந்த இருந்தாலும் சரி, இல்லன்னா அன்னைக்கு நம்ம செய்யறது லேர்ன் பண்றதே நமக்கு என்று போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளானிங் இருந்தா எல்லாமே செய்யலாம். அதுதான் நான் சொல்லுவேன். அது நீங்க செய்யும் முன்னுக்கே வந்து நினைச்சு கொள்ளாதீங்க இது நம்மளால செய்ய இயலுமா, நமக்கு இந்த டைம் போதுமா என்றது செய்யும் முன்னுக்கே டிசைட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கட்டம் வரும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் ஒன்று அமைச்சிக்கணும். நம்ம அது வரைக்கும் ஒரு கண்டிப்பா அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் இந்த டைமுக்கு நம்ம செஞ்சா இதை மெயின்டைன் பண்ணலாம் என்று போட்டு. அதனால எந்த விஷயத்தையுமே காலத்தை சொல்லி நீங்க தள்ளி போடாதீங்க. நல்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. உண்மையிலே இது ரொம்ப பேசமான ஒரு தகவல் தான் சொல்லலாம். முஸ்தகிமா, நீங்க சொல்லுங்க, ஒரு செஃப்க்கு என்னென்ன வகையான முக்கியமான குணாம்சங்கள் இருக்கணும்? செஃப்க்கு கண்டிப்பா எந்த உணவை சமைக்கும் போதும் இத வந்து நீங்க ஒரு சமையல் என்றது ஒரு கலை, சரியா, ஒரு ஆர்ட். சமையலுக்கு இதுதான் நியதி என்று போட்டு இல்ல. இப்போ புதுசா ஒவ்வொன்றுமே உருவாக்கி கொண்டே இருக்குது. இப்ப நீங்க என்ன சமையலை நீங்க செய்யறதா இருந்தாலும் அதை ரசிச்சு செய்யணும். நீங்க என்ன குணத்துல இருக்கிறீங்களோ அது வந்து ஒரு சாப்பாட்டுல வெளியாகும் நிச்சயமாக. இப்ப நீங்க இன்னைக்கு டென்ஷனை சமைச்சாலும் அதே ரெசிபி, நான் எல்லாருக்கும் மெத்தட் சொல்லுவேன், நீங்க அதே ரெசிபி போடுறீங்க, அதே மெத்தட்ல சமைப்பீங்க, ஆனா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வித்தியாசமா, சாப்பாடு வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமா. இதே நீங்க ஒரு ஹாப்பினஸோட நீங்க ஒரு நல்ல ஒரு மைண்டோட நீங்க சமைச்சீங்கன்னா அதே மாதிரி தான் செஞ்சீங்க. சமையலுக்கு உயிர் இருக்கு, சரியா? அதோட வெளிப்பாடு வேற மாதிரி. அதனால நீங்க எப்பயுமே ஒரு செஃப்பா இருக்கீங்கன்னு சொன்னா எப்பயுமே எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு டைமிங் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல குக் பண்ணும்போது டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிறைய கஸ்டமரை திருப்திப்படுத்தி அனுப்பணும். அதுல ஒருத்தருக்கு போற ஒரு ஃபுட் வந்து அப்செட் ஆனாலும், ஒரு சின்ன அளவுல உப்போ உரப்போ ஒயிலோ என்ன கூடினாலும் அன்னைக்கு நமக்கு கெட்ட பேர் நிச்சயமாக. அதனால ஒரு செஃப்பா இருக்கிற நமக்கு அவுட்புட் என்னது ரொம்ப முக்கியம். அது வந்து பொதுவாக வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு செஃப் தான். அந்த வகையில இந்த சொன்ன இந்த மோட்டிவேட் வந்து எல்லாருக்கும் வந்து பிரயோசனமாக இருக்கும். அவங்களோட அவுட்புட் வந்து நல்லா வரணும்னு சொன்னா ஒரு மைண்ட வந்து ரிலாக்ஸா இருக்கணும் சமையல்ங்கிறத. ஃபர்ஸ்ட்டுக்கு அதை ரசிச்சு சமைக்கணும், டென்ஷனோட சமைக்க கூடாது. அப்போ அந்த கஸ்டமருக்கு போறது ஃபர்ஸ்ட் உங்களோட ரசனையே அதை வந்து நீங்க சமைக்கும் போது நீங்க உணரணும். இதுல உப்பு சரியா இருக்கும், உழைப்பு சரியா இருக்கும், நீங்க எவ்வளவு தூரம் அந்த ஃபுட் ரசனையோட அந்த லவ் பண்ணி நீங்க சமைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லா கண்டிப்பாக. நீங்க சொல்லுங்க முஸ்தகிமா, செஃப் கைட் அசோசியேஷன்ல நீங்க ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. இது உங்களுக்கு எந்த வகையில ரெகக்னைஸ் பண்ணுது? இது வந்து ஒரு நமக்கான ஒரு
என்ன சொல்றது நமக்கான ஒரு அடையாளம் ரைட். இப்ப நான் செஃப்பா இருக்கிறோம்னா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு தான் என்ன விருப்பம். எந்த வேலையை செஞ்சாலும் முழுமையா செஞ்சு முடிக்கணும். ஒரு ஹாஃபுக்கு படிச்சுட்டோ இல்ல ஒரு காவாசியில படிச்சுட்டோ எனக்கு தெரியும் எனக்கு போட்டு எதையுமே நினைக்க கூடாது. எந்த விஷயத்தை நாம இன்னொரு ஆளுக்கு வழி நடத்த போறோமோ நம்ம வந்து முழுமை பெற்றிருக்கணும். நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் இதுதான். நீங்க நினைங்க உங்களை நம்பி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு கஸ்டமரோ யாரோ ஒருத்தர் வாராங்கன்னு சொன்னா உங்களை அவங்க 100% நம்பி அதுக்கு மேல அவங்க நீங்கள் ஆகணும்னு நினைச்சுதான் உங்கள்கிட்ட வருவாங்க ரைட். அவங்க ஒரு செலக்ட் பண்ணி நம்மளை தெரிவு செஞ்சு எடுக்கிறாங்கன்னு சொன்னா நாம பெஸ்ட் அந்த இடத்துல. இப்ப எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க. நமக்கு பக்கத்துலயே கிளாஸ் செய்வாங்க, நம்மளோட பெஸ்டான இன்னொருத்தர் செஃப்பா இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்குன்னு ஃபாலோ பண்றாங்க ஒரு பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அது வந்து படிப்பு வந்து கொடுக்கறது ஒரு அல்லாக்கு நம்ம ஒரு நியாயமான ஒரு செயல் இன்னொருத்தருக்கு அறிவை கொடுக்க போறோம். அது வந்து நிச்சயமே நேர்மையான ஒரு விஷயமா இருக்கணும். அப்ப உங்களுக்கும் நீங்க மனசாட்சி படி நீங்க நாம ஒரு முழுமையான ஒரு ஆளா என்னதுக்கு பிறகுதான் நீங்க இன்னொரு ஆளுக்கு டீச் ரோல் மாடலா இருக்கணும். ரோல் மாடலா இருக்கணும். ரோல் மாடலா இருக்கிற நீங்க வந்து உங்களோட மனசுக்கு நீங்க முழுமையா இருக்கணும் சரியா. அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் இது முழுமை பெற்றதுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு அடையாளம் தான் இந்த செஃப் கில்ட் இருந்தது. அதுல நாங்க எவ்வளவோ டெஸ்டிங் எவ்வளவோ சர்டிபிகேட் நாங்க படிச்ச இதுகள் எல்லாமே கொடுத்து அதுலயும் நான் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன், கோல்டு மெடல் எடுத்தேன். மிச்ச சந்தோஷம் எனக்கு. அதுக்கு பிறகுதான் எனக்கு மிச்சமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே நம்ம ஃபுல் இவ்வளவு செஃப் மாதிரி இவ்வளவு நம்மள மைண்ட் பண்ணி அவார்ட் பண்ணி தந்து எத்தனை ஹோட்டல்ஸ் எல்லாமே ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ் வருவாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து வருவாங்க. எல்லாமே நம்ம ஒரு பெஸ்ட் ஒரு கோல்டு எடுத்துக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம். இதை நம்ம நிறைய பேருக்கு காட்டணும், நம்மள அடையாளப்படுத்திக்கிற ஒரு விஷயம். அதுதான் இந்த இதுல உள்ள மெயினான விஷயமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சம்பந்தமா பேசக்குள்ளே. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சிக்னேச்சர் டிஷ் அல்லது கேக் சொன்னா இதை சொல்வீங்க. எல்லாமே நான் குக் பண்ற எல்லாமே எனக்கு பிடிக்கும். நிச்சயமா எனக்கு தாய் ஃபுட் பிடிக்கும். நான் வந்து தாய்லாந்து போயிருந்தேன். எனக்கு சைனீஸ் ஃபுட் தாய் ஃபுட்னா நிச்சயமே பிடிக்கும். அதை படிக்கணும் என்று ரொம்பவும் ஆசை. இப்ப நம்ம எந்த இடத்துல எந்த விஷயத்த படிச்சாலும் அந்த அதுக்குரிய இடத்துல படிக்கும் போது ஒரு படிப்பு படிக்கலாம். அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு. அவங்களோட ஃபுட் அதே மாதிரி நான் பேங்காக் தாய்லாந்து போயிட்டு ஃபுல்லா தாய்லாந்து முடிச்சு அதை வந்து இப்ப நாங்க எங்க ரெஸ்டாரண்ட்லயும் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் ஃபேமஸா போய் கொண்டிருக்குது. இனி எதிர்வரும் ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கிளாஸா கொடுக்கிறேன். அரேபியன் ஃபுட், தாய் ஃபுட், சைனீஸ், இப்படி இந்தியன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டாவுமே டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க சொல்லுங்க உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதோட சேர்ந்து இந்த கஸ்டமர் சர்வீஸ் இது ரெண்டையும் வந்து உங்களோட வெற்றிக்கு இது ரெண்டும் எப்படி ஒரு இணைப்பா இருக்குதுங்கிறத பத்தி. நம்மளோட வெற்றிக்கு மெயின் விஷயமே இது ரெண்டும் தான், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். ரெண்டுமே மெயினா இருக்கணும் ரைட். கஸ்டமர் தான் நம்மளோட மெயின். கஸ்டமர் திருப்தி படல என்று சொன்னா அந்த இடத்துல நம்ம ஃபெயில் எனி டைம். இது ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல வந்து ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் கஸ்டமரை மெயின்டைன் பண்றது. ஏன்னா கஸ்டமர் எங்கிறவங்க வந்து எந்த மைண்ட் செட்ல வருவாங்கன்னு நமக்கு புரிஞ்சு கொள்ளலாம். சிலவங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு சாப்பிடுறதுக்காண்டி ரெஸ்டாரண்டே வருவாங்க. சிலவங்க வருவாங்க ஃபேமிலியா இன்னைக்கு ஃபன் பண்ணிட்டு வருவோம் என்ன மைண்ட் செட்ல வருவாங்க. சிலவங்க நமக்கு ஆப்போசிட்டா செய்யறவங்க நம்மகிட்ட கூட பிடிக்கணும் வருவாங்க. அப்படி பல நோக்கத்திலயும் வருவாங்க. வார கஸ்டமர் அவங்களுக்கு என்ன அவங்க ஆர்டர்ஸ் பண்ணும் போதே நம்ம விலைக்கு கொண்டு என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அப்படி வார கஸ்டமருக்கு நாங்க முன்னாடியே குக் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஒரு டென்ஷனோட இருப்பாங்க, ஹாப்பியா இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரியா அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நம்ம அந்த நிமிஷத்துக்குள்ளேயே புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் இப்படியான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்க காத்தான்குடியில ஓபன் பண்ணா இன்னும் உங்களுக்கு இந்த தாய் ரெஸ்டாரண்ட் தாய் ஃபுட் அரபிக் ஃபுட் எல்லாம் உங்களோட கையாலேயே சமைச்சு சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்கும். ஃபியூச்சர்ல நீங்க வந்து இது மாதிரியான ரெஸ்டாரண்ட் எல்லாம் எங்களோட ஊர்லயும் நீங்க நிர்வகிக்கணும்னு சொல்லி நானும் துவா செய்யறேன். அதோட வந்து முஸ்தகிமா நீங்க சொல்லுங்க இன்றைய காலத்துல இருக்கிற வீட்டு பெண்களுக்கு நீங்க வந்து இந்த டைம்ல கூடுறதா இருந்தா என்னத்தை கூறுவீங்க?
வீட்டுக்கு எல்லாருமே நம்ம வீட்டு என்ன அரசனா இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடியவராக தான் இருக்கணும். யாருமே நம்ம வீட்டுல இருக்கிறோம் என்று சொல்லி எதுவுமே திங்க் பண்ணி நமக்கு என்ன கல்யாணம் முடிச்சிட்டோம், நாம படிக்கல இல்ல அதே மாதிரி ஒரு நம்ம நடுத்தர குடும்பத்துல இருக்கிறோம், இதை நம்மளால செய்யலுமா, நம்ம பின்னடைஞ்சிருவோமா, என்ன செஞ்சிருவோம், நமக்கும் ஆசை இருக்கு. இப்ப கூட நம்ம இன்டர்வியூ பாக்குறவங்க நினைக்கலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா வாய்ப்பு உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்குது. சரியா? நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதுக்குரிய சிச்சுவேஷன்ல உங்களுக்கும் நம்மளோட அம்பிஷனை நம்ம எப்படி உருவாக்கலாம் என்று நீங்க நோக்கத்தை வச்சிருந்தீங்கன்னா அது அல்லாஹ் வந்து எந்த வகையில சரி நிறைவேற்றுவார். சரியா? அதனால யாருமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாமலுக்கு உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன துறையில நீங்க செல்ல விருப்பமோ அதுக்கான நீங்க வழி ஏற்படுத்தி கொண்டே இருங்க. கண்டிப்பா அது மூலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை மையப்படுத்தி நாங்களும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது பேசுவோம். நிறைய விஷயங்களை நாங்களும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே இப்படியான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கணும். எல்லாரும் இதை அனுபவிக்கணும். எல்லாரும் முன்னுக்கு வரணும். அதாவது தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியும் இருந்தா எல்லாராலும் முன்னுக்கு வர கட்டாயமா முடியும். அடுத்தது உங்களோட அடுத்த இலக்குன்னு சொன்னா நீங்க எந்த துறையில போறதுக்கு இருக்கிறீங்கிறத பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு மல்டி டேலண்டட் வுமன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியனா இருந்தேன். அதுக்கப்புறம் குக்கரி ஃபீல்ட போயிட்டு குக்கரி பேஸ்ட்ரி பேக்கரி எல்லாமே முடிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு சின்ன சின்ன கலைகள் படிக்கணும்னு ஆசை. நான் நார்மலாவே ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுக்கு இருக்கும் ஆர்ட் கொஞ்சம் விருப்பம். அப்போ ரெசின் எல்லாம் வந்துச்சு, ரெசின் கிராஃப்ட் இந்த மாதிரி அந்த விஷயங்கள் நார்மலாவே வீட்டுல செஞ்சு வைப்பேன். அதுகளையும் கொஞ்சம் படிக்கணும் அது ஹாபியாவே படிச்சேன். ஆனா அதுவும் எனக்கு நல்ல செட்டிஸ். அதையும் நான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரெசின் ஆர்ட் இந்த மாதிரி. இப்போ ஃபைனலா படிச்சதுதான் காஸ்மெட்டிக்லயும் ஃபுல்லாவே படிக்கணும் ஒரு விருப்பம். ஏன்னா அது வந்து ஆயுர்வேதத்திலே போகணும், ஹெர்பலாவே செய்யணும். சோப் மேக்கிங், கிரீம் மேனுஃபேக்சரிங், மற்றது வந்து பெர்ஃப்யூம் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்குது. இப்ப நம்ம எவ்வளவு தான் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெர்ஃப்யூம்ல வந்து ரொம்ப விருப்பம். எவ்வளவு செலவழிக்கிறோம்னு பார்க்க மாட்டாங்க. பெர்ஃப்யூமை கண்டாலே ஒரு தனி ஆசை. அப்ப நிறைய இடத்துல கொடுத்துட்டு சல்லி கொடுத்துட்டு ஏமாந்திக்கு பெரிய பெரிய இடங்களுக்கு சென்று இது அடிச்சு பார்க்கும்போது நல்ல ஸ்மெல் இருக்கும். வந்து வீட்டுல பாட்டில் செட் வந்து யூஸ் பண்ணா அது எல்லா விஷயங்களும் ரொம்ப அப்புறம் தான் நினைச்சு இதுவும் ஒரு கதை தானே, நாம படிப்போமே அதுல படிச்சதா இது. இப்ப நாங்க செஞ்சது லாங் லாஸ்டிங். எல்லாருக்குமே கொடுத்தா 24 hours வாஷ் பண்ணாலும் அது ட்ரெஸ்ல ஸ்மெல் இருக்குது. அந்த அளவுக்கு இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு ட்ரெண்டா வருது. ஒரு பாக்ஸ்ல வச்சு ஃபுல் செட்டா கொடுக்குறாங்க. கிரீம், சோப், பெர்ஃப்யூம் எல்லாம் வச்சு ஒரு வெட்டிங்க்கு கிஃப்டா அந்த மாதிரி செய்யறாங்க. அதுலயே நிறைய பேர் ஏர்ன் பண்றாங்க. அப்படியானவங்களை நம்ம உருவாக்குற மாதிரி நினைக்கக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து எல்லா விதமான கிளாஸஸும் இருக்குது. காஸ்மெட்டிக் மேக்கிங், பேப்பர் கிராஃப்ட், பேஸ்ட்ரி பேக்கரி, குக்கரி, இன்டர்நேஷனல் குக்கரி, கேக் மேக்கிங், எல்லா மெஹந்தி ஆர்டிஸ்ட் நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லாவே உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் செய்யறேன். ஸ்டிச்சிங் வந்து பெரிய அளவுல இப்போ நீங்க ஒரு கார்மெண்ட் செய்யறேன்னு போட் செஞ்சு நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அது ஆரி ஒர்க் இருக்குது, ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கிளாஸஸ் நாங்க செய்யறோம். ஆரி ஒர்க் கிளாஸஸ். அப்படி எல்லா ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவை, ஒருத்தர் போனா இந்த படிக்கணும் என்று ஆசைப்பட்டா ஒவ்வொரு இடத்துக்கும் செல்ல வேண்டியது. அது ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைக்கும், எல்லாரும் ஈஸியா படிச்சு கொள்ளையிலும். ஆனா நாங்க இதை படிக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கு சென்று படிச்சோம். ஆரி ஒர்க் ஒரு இடத்துக்கு, மெஹந்தி ஒரு இடத்துக்கு, கேக் ஒரு இடத்துக்கு சூஸ் பண்ணி போனோம். அவ்வளவுத்தையுமே நாங்க பெஸ்டா கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். இது வந்து நிறைய பேருக்கு பிரயோசனமா இருக்கு. காத்தாங்குடியில
இது வந்து இப்ப நான் ஆரம்பத்துல பிஃபோர் 4 years நான் காத்தாங்குடியில ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல் அக்ஷா பள்ளி அப்படியே வடிவமைச்சு கேக்கால செஞ்சு கலமில வந்து கோல்ட் மெடல் எடுத்து அவார்ட் கிடைச்சிச்சு என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே போட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப பிரபல்யமா நடந்து கொண்டிருக்கிற பேரே சொல்ற ஃபேரி கேக்ஸ், ஆதாஸ், இது எல்லாமே நம்மளோட ஆதாஸ் கேக்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்ப எனக்கு மிச்சம் சந்தோஷம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவு பெஸ்டா இருக்கிற என்று சொல்லுவோம். அது உருவாக்குறதுதான் எங்களோட சக்சஸ். ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் அதற்கு ஈடு செய்யறதுக்கு எந்த விதமான சந்தோஷம் ஒன்றும் இல்ல நீங்க சொல்றது. அதை வச்சுதான் அடுத்தடுத்த கேட்டகரியும் நாம செய்யணும் என்ற நோக்கத்துல தான் இப்ப நாங்க மத்த இதுகளையும் உருவாக்கி இருக்கிறோம் எங்க இன்ஸ்டிடியூட்ல. ஒரு முஸ்லிம் உமனா இருந்துட்டு நீங்க ஒரு பெரிய உயரத்துல இருக்கிறீங்க என்ன பொறுத்த வரையில. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியம், இது வந்து அடையிறது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு, இது எளிதாங்கிறத பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதுதான் நான் செய்யறேன். எப்பயுமே நம்ம வந்து எந்த விஷயத்த செஞ்சாலும் நம்ம இப்ப நீங்க நம்மளை பத்தி இப்ப நீங்க சொன்ன பெரிய ஒரு லெவலுக்கு போயிட்டீங்க பற்றி நீங்க சொல்றீங்க. ஆனா எந்த மனசை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன், நான் அறிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. உலகம் ரொம்ப பெருசு. மாதிரி இன்னும் தேடல் இருக்கும் போது விருத்தி அடைஞ்சு கொண்டே செல்லும். நீங்க அப்டேட் பண்ணிட்டே இப்ப பழைய மாணவர்களா இருந்தாலும் சரி, புது அப்டேட் வந்த உடனேயும் நான் எல்லாருக்குமே தெரிவிப்பேன் இன்னொன்னு விஷயங்கள் அப்டேட் இருக்குது, அதை நான் உடனே படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை இப்ப எனக்கு எந்த கெப்பாசிட்டிக்கு நான் வந்து ஃபாரின் போயிட்டு படிச்சுட்டு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு இருக்கு எல்லா போதுமானவன். எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா என்னட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில இப்ப புதுசா வர இருக்கிறவங்க அத வந்து கற்றுக்கணும் என்னது இந்த விருப்பம். சரியா? அந்த பிள்ளை வந்து தேடல வெளியிடங்கள்ல ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இப்ப யூடியூப்ல ஒண்ணு அடிச்சு பாத்துட்டு இதை நான் படிக்கணுமா, நான் இதுக்குள்ள இருந்துட்டு படிக்கலாமா, இதுக்கு எவ்வளவு செலவு என்னது நீங்க எந்த பயமும் தேவையில்ல. அந்த படிப்பு உங்களுக்கு காத்தாங்குடியில கிடைக்கும். அதுக்கு நான் உறுதி. நீங்க என்ன தேடல நீங்க விரும்புறீங்களோ, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்க இன்ஸ்டிடியூட் மூலமா நான் உங்களுக்கு அந்த பயிற்சியை தருவோம். இப்போ துபாயில உள்ள படிப்பை போனாலும் அவங்களுக்கு இங்க நாங்க படிச்சதை வந்து எந்த ஒளிவு முறையும் இல்லாம அவங்கள செய்வோம். படிப்பு ஒரு அந்த வகையில நீங்க வந்து அந்த சமூகத்துக்கு அதாவது சேவை என்ற அடிப்படையில ஏதாவது நம்ம சமூகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. இப்ப நாங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணோம்னா அதுல எப்படியுமே 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாதவங்களா இருப்பாங்க. சரி, அப்படியானவங்க பர்சனலா எங்கள்கிட்ட எடுத்து பேசுவாங்க. மிஸ், எங்களுக்கு இந்தந்த படிப்புகள் படிக்க ஆசை, ஆனா என்னால ஏழுமானதா இல்ல, எனக்கு என்ன சரி சப்போர்ட் வந்து தாங்க போட்டு கேட்பாங்க. எப்பயுமே நம்மளோட படிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் இல்லை, இல்லாதவங்களை உருவாக்கி அவங்க 4 பேரை உருவாக்கணும். சரியா? நான் இப்படி இருந்தேன், எங்க பின்னடைவுல இருந்தேன், நான் எதுவுமே இல்லை, அப்படியான பிள்ளைகள்கிட்ட நிறைய திறமை இருக்கிறது. அதை கண்டிப்பா நாம சமுதாயத்துக்கு வெளியே போகணும். நாளைக்கு அதோட துவா வந்து நம்மள நிறைய வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் அப்படி வந்து நாங்க நிறைய பேருக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு சொசைட்டி ஒன்றையும் நாங்க உருவாக்குறோம். அதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய சாமான்கள் எங்க எடுக்கணும் என்ற ஒரு அறிவு என்றால் அவங்களுக்கு இதை எங்க பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறியாமை ஒன்று இருக்கு. அதை நீங்க ஈஸியா எங்க பெற்றுக்கொள்ளலாம், கிளம்புலையோ இல்ல பொருள்ல இருந்து எடுக்கணுமோ, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அது இருந்தா தான் என்னால இது செய்யல, இல்லைன்னா என்னால இதை உருவாக்க இயலுதில்லை. அப்ப அப்படி வந்து வரக்கூடா என்னத்துக்காக இது ஒரு நாங்க ஒரு சேவை சாப்பிடுறோம். இதுல எந்த விதமான நோக்கமுமே இல்லை. இது ஒரு சமூக சேவை அறிக்கை மட்டும் கருத்து கொண்டு இந்த சொசைட்டியோட உருவாக்கி இருக்கிறேன். அதன் மூலம் நிறைய பேருக்கு படிப்புகளையும் வழங்குறதுக்கு இருக்கு. எங்களால முடிஞ்ச நம்ம ஊர்ல வந்து அறிமுகப்படுத்துறீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வெனிஸ்டே
எதிர்வரும் வெனிஸ்டே வந்து புதன்கிழமை வந்து எல்லாருமே கலந்து கொள்ளுங்க நடக்குது. இது வந்து காத்தாங்குடி எங்க இன்ஸ்டிடியூட்லயே தான் நடக்குது. நாங்க குரூப் வந்து செஞ்சு இருக்கிறோம். இதுக்கு எங்க கான்டாக்ட் நம்பர் 07731600164. அதுக்கு அழைப்பினை தெரிவிச்சு யாரா இருந்தாலும் நீங்க இதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த விதமான காசு எந்த விதமான கட்டணமும் இல்ல. அதுல நீங்க வந்து உங்களுக்கு சிலவங்க மன தாக்கத்தோட இருக்கிறாங்க. சிலவங்க வந்து இப்ப நான் கிளம்புல நிறைய மீட்டிங்களுக்கு கூப்பிடுவாங்க, நான் போவேன். சில மோட்டிவேட் ஸ்பீச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி போன இடத்துல நிறைய பேரு பேச விடுவாங்க. நீங்க உங்களுக்கு கேளுங்க, என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க போட்டு. அப்ப அந்த டைம்ல நிறைய பிள்ளைகள் சொல்லும் இது எனக்கு மெரி பண்ண பயம். நான் அம்மா அப்பா ஜெயிக்கும் போது நான் இவ்வளவு படிக்கிறேன், ஆனா மெரி பண்ண ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா என்று பயம். இந்த எங்க ஃபீல்டு நான் கண்டினியூ பண்ணலாமா அந்த பயத்துல நான் மெரி பண்ணாம இருக்கிறேன் மிஸ் சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க மெரி பண்ணிட்டேன் மிஸ் அந்த இது, ஆனா எனக்கு சப்போர்ட் ஒன்று இல்ல, ஹஸ்பண்டுக்கு மட்டும் எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன், அவரு இப்படி ஒரு இல்ல, இதுக்கு என்ன செய்யலாம் என்று போட்டு கேட்பாங்க. அப்ப இது வந்து சமுதாயத்துல இப்ப நடந்து பிரச்சனை. இதுக்கான சொல்யூஷன் எல்லாம் நாங்க சொல்லுவோம். எப்படி நீங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும். ஃபேமிலி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க மெரி பண்ணதா இருந்தா உங்களோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள் 2 பேரும் முக்கியத்துவமானவங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம விஷயம். ஆனா நம்மளோட எம்பிஷனையும் விடக்கூடாது, அதுவும் வேணும். இது நீங்க எப்படி கொண்டு போகலாம் என்ற அறிவுரைகள். மத்தது வந்து படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டம் என்ன. அதே மாதிரி நிறைய பேர் பேஸ் பண்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். படிக்கம் இதால இன்னும் பிரயோஜனம். நமக்கு யார தெரியும், எங்க போற, எப்படி ரெஜிஸ்டர் பண்ற, என்ன செய்யற. எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவங்களுக்கு நீங்க எந்த விதமான பயமும் தேவையில்லை. நீங்க உங்களுக்கு படிப்பையும் தந்து நாங்க எங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க என்ன படிக்கணும், நீங்க அடுத்தது ஃபாரின்ல போய் நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பு ஸ்டடியை எப்படி கண்டினியூ பண்ணணும் என்று சொல்லி போட்டு சகல விதமான நாலேஜும் ரெஜிஸ்ட்ரேஷன்களும் நாங்களே செஞ்சு கொடுப்போம். அந்த பிள்ளை ஒரு ரெஸ்டாரண்டோ ஒரு வீட்டுல ஒரு கைத்தொழிலோ ஒன்று செய்ய போகுதுன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ்கள் எங்க எடுக்கலாம் என்ற அவ்வளவு ஷாப் நேமோட எல்லாமே நாங்க குறிப்போம். அடுத்தது வந்து இப்ப நீங்க ஒரு பொருளை ப்ராடக்ட் நீங்க உருவாக்குறீங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஒரு குவான்டிட்டி வைஸ், இப்ப நீங்க ஒரு கேக் போட போறீங்க, எத்தனை பீசஸ் பண்ணலாம், ஒரு பேஸ்ட்ரி டோ ஒன்று செய்யறீங்கன்னா இதுல எத்தனை குவான்டிட்டி உருவாக்கலாம், எப்படி பிரைஸ் வைக்கலாம் என்ற ஒரு பொதுவான நாலேஜை தருவோம். நீங்க உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரைஸ் நிர்ணயிச்சு இப்படி செய்யணும். சகல விதமான நாலேஜையும் ஆமர்களே நீங்களும் வந்து எங்களோட கெதரிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னா முஸ்தகிமா சொன்ன அந்த போன் நம்பருக்கு கால் எடுத்து நீங்களும் அதுல ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு அதுல வந்து நிறைய பிரயோசனமான தகவல்கள் அவங்க தாரத்துக்கு இருக்காங்க. தொடர்ந்து சொல்லுங்க முஸ்தகிமா. அதாவது நீங்க இந்த வெற்றி பாதையில நிறைய சக்சஸ் அடைஞ்சிருக்கிறீங்க. இதுல வந்து நிறைய சவால்களையும் சந்திச்சிருப்பீங்க. இப்படியான சவால்கள், அன்ஃபர்கெட்டபிள் சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. சவால்கள் எல்லாம் ஒவ்வொரு நம்முடைய ஸ்டெப்ஸும் நமக்கு ஒரு சவால் தான். ரைட். ஃபர்ஸ்ட் நம்மளோட கான்ஃபிடென்ட் நம்ம அதை வந்து பலப்படுத்திக்கணும். நம்ம எப்பவுமே கான்ஃபிடென்டா இருக்கணும். இந்த துறையை ஃபர்ஸ்ட் நம்மளால ஏழுமான துறையை நாம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். இது நமக்கு ஏழும் என்று நாம முடிவெடுத்துட்டோம்னா செகண்ட் வந்து ஒப்பீனியன் கேட்கணும். நீங்க மேரி பண்ணாதவங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ், மேரி பண்ணினீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? அவங்களோட ஒப்பீனியன் படி நீங்க நீங்க வேலைமா செஞ்சு கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்த நடவடிக்கை ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து 3ஆம் பட்சத்துல இருந்து வரும்போது அதுல வந்து உங்களுக்கு தேவையானவங்களும் இருப்பாங்க, தேவை இல்லாதவங்களும் இருப்பாங்க. சரியா? இப்ப நம்ம எல்லார பேச்சுக்கும் போனோம்னு சொன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. நீங்க சரியான இனம் கண்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அது உங்களோட பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் 2 பேர்ட்டையும் டிசைட் பண்ணிட்டு நீங்க அந்த பாதையில போய் கொண்டிருங்க. அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் வரும்,
நெகட்டிவ் வரும். சரியா? ரெண்டையுமே நீங்க சவாலா எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. மைனஸ் வரும்போது நீங்க அதை ஒரு சவாலா எடுத்துக்கணும். ரைட்? இவங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டணும், நம்மளால ஏழும். அதுவே உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா நீங்க இருக்கு. சவால்கள் அதிகமாக இருந்தால் தான் நம்முடைய பயணம் வந்து இன்னும் வந்து முன்னேறணும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா கூட நிறைய கமெண்ட்ஸ் வரும். இப்ப நீங்க ஒரு வீடியோஸ் போட்டா கூட ஒரு கமெண்ட்ஸ் வரும். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சரியா? இப்ப நாங்க இன்ஸ்டிடியூட்ல போட்டாலோ இல்ல நார்மலா ஒரு வீடியோ செஞ்சு ஒரு சமுதாயத்துக்கு நம்ம இது நல்லது ஒன்று செய்வோம் சொல்லி நம்ம ஒண்ணு போட்டாலோ எவ்வளவு கமெண்ட்ஸ் வரும். கமெண்ட்ஸுக்கு பின்னுக்கு போனீங்கன்னா நீங்க அதோட முடிஞ்சு விளங்குதா? உங்களுக்கு தெரியும் நீங்க சரியான பாதையில ஃபேமிலிக்கு நம்ம தப்பா ஒண்ணு செய்யலையே, நம்மளால ஏழுமானத்தை சரியானத்தை நம்ம சூஸ் பண்ணி செஞ்சுட்டு போறோம். அது நம்மளோட மார்க்கத்தோட எல்லாத்துக்குமாக நாம செஞ்சு கொண்டு போறோம். அப்ப நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு அவங்க ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸ் வந்து அப்படி போடுறாங்கன்னு சொன்னா அவங்க நம்மள இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஃபாலோ பண்ணி நினைச்சுக்கோங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து இவ்வளவு முன்னேற்றத்துக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். வர்ற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளோட சவால் எடுத்துக்கணும். அதே நம்ம அடுத்த விஷயமா அறியணும் என்று ஒரு கான்பிடன்ட் மனசுல அதையெல்லாம் இல்ல எதையுமே ஃபெடப்பாக கூட. உண்மைதான் நீங்க சொல்றது. மிஸ்டேக்மா நீங்க சொல்லுங்க, உங்களோட சமையல் கலை வளர்ச்சி, அடுத்தது உங்களோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், இது ரெண்டுலையும் வந்து நீங்க எப்படி பேஷனை மெயின்டைன் பண்ணி வாரீங்க? அது செய்யும் போது அதுதான் ரைட் விளங்குதா? இப்ப நம்ம சமையல் துறையில இருக்கும் போது நம்மளோட முழு நான் ஒரு செஃப்பா நான் என்னை கொண்டிருக்கும் போது நான் ஃபுல்லாவே அந்த இடத்துல நான் ஒரு ஒர்க் ரைட் அதுவா இருந்துருவேன். வேற எதையுமே மைண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். வீடாகட்டும் இதாகட்டும் என்ன நம்ம அடுத்தடுத்த கட்டங்களாகட்டும் எதையுமே தலையில போட்டுக்க மாட்டேன். அதுக்குரிய ஒழுங்குகளை பண்ணி வச்சுட்டோம் சொன்னா எதுவுமே நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. நம்ம அந்த துறையில சரியான ஒரு பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி இப்ப நீங்க காஸ்மெட்டிக் டீச் பண்ணும்போது டீச்சிங்குரிய ஒரு டீச்சர் நான் ஒரு இன்னொருத்தருக்கு வழிகாட்ட போகிறேன் என்று போட்டு அப்ப நீங்க அதே மாதிரி ஒண்ணு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. இப்போ காஸ்மெட்டிக் செய்யும் போது நான் அந்த ஃபீல்டுக்கு போயிடுவேன். நல்ல விஷயம். உண்மையிலேயே ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீங்க இருக்கிறீங்க. எல்லா விஷயத்துல பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நீங்க இருக்கிறீங்க. முஸ்தகிமா கூறுங்க, ரெகக்னேஷன் பிசினஸ் உமன் இது ரெண்டும் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணி வாரீங்க? இப்போ பிசினஸ் உமன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு எதையுமே எந்த இடத்துலயுமே இப்ப நாம நினைச்ச உடனே அடைய முடியாது. சரியா? ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமைக்குத்தான் நம்மளோட கிஃப்ட் கிடைக்கும். அல்ல பொறுமையா இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப நீங்க நினைச்சிட்டீங்க நான் என்ன மாதிரி ஒரு ஆள நிறைய பேர் வராங்க போட்டோஸ் எடுப்பாங்க மிஸ் நான் அவங்கள மாதிரி வரணும் இதுதான் நான் அதுதான் சார் ரொம்ப பொறுமையாயிருங்க. எந்த இடத்துலயும் மனம் தளர்ந்து கைவிட்டாதீங்க. இது நம்மளால ஏலா இந்த கட்டத்துக்கு மேல நமக்கு ஏலா சில டைம் எங்களுக்கே வெறுப்பா இருக்கும். ஐயோ இதெல்லாம் போதும் விட்டுருவோம் மைண்ட் செட் வரும். அடுத்தது ஒரு மெசேஜ் வரும் நீங்க இப்படி இருக்கிறீங்க மீன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோட்டிவேட் ஆகிரும். ரைட்? அது அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க வளர்ந்து வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தர் செல்லும் போது நமக்கே தெரிய வரும். நிச்சயமா 2025 அதாவது இந்த இயர்ல வந்து நீங்க பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு எடுத்திருக்கிறீங்க. அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு மட்டுமில்ல எங்களோட காட்டாங்குடிக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த சந்தர்ப்பத்துல இதை பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம். மெயினா இந்த அவார்டு எடுத்தது எனக்கு வந்து அவார்டு எடுத்ததை விட சந்தோஷம் என்ன பாரு நிறைய பேர் உருவாகிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அவார்டு எடுத்து காட்டியிருக்கிறேன். எல்லாராலையும் ஒரு பெண்களால எதையும் நினைச்ச சாதிக்கலும் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறதுக்கு அந்த ஒரு அவார்டு எனக்கு போதும். அது மாஷாஅல்லாஹ் வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த அவார்டு எடுத்தது. எல்லாருமே அப்படி ஒரு இடத்துக்கு வரணும். அதுதான் அதற்கு தான் நான் ரொம்ப பாடுபட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். யாரு எந்த இடத்துல என்ன இப்ப கூட தண்ணிக்கு கூட கிளாஸுக்கு மிஸ் எனக்கு அவ்வளோ ஆர்டர் செய்யுது. ஆனா கிளாஸையும் மிஸ் பண்ணல. அடுத்த ஸ்டெப் மாஸ்டர் கிளாஸ் போறாங்க என்று சொல்லும் போது எனக்கு
பெருமையாவும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ பார்க்கும்போது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, இவ்வளவு ஆர்டர்ஸ் செய்யறாங்க. ஆனா அந்த ஆர்டர்ஸ்லயும் அந்த பிள்ளை அடுத்த இத படிக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு போக நினைக்குது. அவங்களோட சப்போர்ட்னஸ் இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன தேடி வந்து அந்த பிள்ளைகள் படிக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு அதுதான் அதுகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலையும் ஜெயிச்சு காட்டணும், மோட்டிவேட்டா இருக்கணும் தான் நான் கூட உங்க ஃப்ரெண்டுங்கிறது இந்த நேரத்துல சொல்லிக்கொள்றேன். எனக்கு கூட இவ்வளவுக்கு உங்களை பத்தி தெரியாது. இந்த இன்டர்வியூ செஞ்சதுக்கு பிறகுதான் இவ்வளவு மிஸ்டேக் மகள் இருக்குதா, ஏன்னா இன்னும் கேக்ஸ் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இது நிறைய விஷயங்களை நான் மட்டுமில்ல பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அவங்களுடைய பிரயோசனமான நிகழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்க சொல்லுங்க, இந்த வில்லேஜ்ல இருக்கிற லேடிஸுக்கு நீங்க எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரோல் மாடல் சொன்னா நம்மளும் பார்த்து இன்னொருத்தர் ஃபாலோ பண்றாங்க நம்மள அப்படின்னு சொல்லக்குள்ள உண்மையிலேயே நான் இன்னும் அடுத்தடுத்தது வளர்த்து நினைக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிறோம் என்றது முக்கியம் இல்லை, சரியா? நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய திறமை இருந்துச்சுன்னா நாம பெஸ்ட் ஆகலாம். உங்களுக்கு வந்து என்ன திறமை இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்க நாங்க இருக்கிறோம். எந்த விதத்திலையும் நீங்க யோசிக்க தேவையில்லை. எனி டைம் எங்களுக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் செஞ்சு தருவேன். நம்மள இந்த ஈஸ்டர்ன் சைடுல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்குள்ள திறமையை கொண்டாந்து எல்லாருமே பெஸ்ட் ஆகணும். அதுதான் என்ற நோக்கம். என்னைய மாதிரி இன்னொரு இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் அவங்க கூட எனக்கு பெஸ்ட் ஆகணும்ன்றதான் விருப்பம். இப்ப சிலவங்க வந்து யார் நேரத்துல வந்து சொல்லிக்கிறேன், யாருமே வந்து இன்னொருத்தர் நாம ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்க வேணாம். இன்னொருத்தர் செய்யும் போது ஒரு கீரை கடைக்கும் எதிர்க்க செல்லுவாங்க. அப்பதான் நீங்க வந்து இன்னொன்னு கத்துக்கணும், இன்னொன்னு அறியணும், இன்னொன்னு தேடணும் என்று போட்டு நினைப்பீங்க. அதனால யாருமே இன்னொரு இன்ஸ்டிடியூட்டை தாழ்த்தியோ இது செஞ்சோ எந்த விதமான நோக்கங்களும் இல்லாம வர்ற ஸ்டூடெண்ட்ஸ வந்து ரொம்ப கோல்டா நினைச்சு அவங்க வந்து அவங்க இன்னொருத்தர ஃபியூச்சரை கொடுக்க போறோம்னு சொல்லி போட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குங்க. அது எங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, எங்களுடைய ஃபீல்டில் உள்ளதா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்க வந்து வில்லேஜ்ல தான் இருக்கோம்னு சொல்லி போட்டு நினைக்காதீங்க. இப்ப வந்து கல்வி வந்து எல்லா இடத்துலயும் ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் ஒரு குப்பையில கிடந்தாலும் மாணிக்கம் தானே அதே மாதிரி இப்ப நாங்க அதுதான் உங்களுக்கும் நாங்க இந்த இடத்துல கொண்டாந்து இவ்வளவு படிக்கக்கூடிய விஷயங்களை நாங்க கஷ்டப்பட்டு உலகளாவிய ரீதியில தேடி கொண்டாந்து ஒரு இடத்துல அமைச்சு வச்சிருக்கிறோம். நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளையிலும் அதான் நான் திருப்பி செல்லுவேன். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க உங்களை ஒரு தனிய விளங்கக்கூடிய ஒருவரா உருவாக்கி கொள்ளலாம். நான் மிச்ச நேரம் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் லெக்சரா இருக்கிறீங்க, ஒரு சமையற்கலை நிபுணரா இருக்கிறீங்க, அதோட வந்து ஒரு பெஸ்ட் பிசினஸ் உமனா பல வேடங்களையும் மாறி மொத்தத்துல ஒரு சிங்கர் பெண் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 5 yearsல உங்களோட லட்சியம் என்ன, உங்களோட ட்ரீம் என்னங்கிறத பத்தி சொல்லுங்க. ட்ரீம் என்ன, என்னால பிரயோசனப்பட்ட பிள்ளைகள் நிறைய இருக்கும். ரைட், அது நீங்க எங்க பண்ணணும். அது நான் கூடுதலா இப்பவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் பிஃபோர் 4 years நீங்க இதே கேள்விய நான் மனசுல நினைச்சேன். ஆஃப்டர் ஒரு 2-3 yearsல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபாரின்ல இருந்து மிஸ் நான் இப்ப அங்க நல்லாவே ஏர்ன் பண்றேன், நான் உங்களால நல்லா இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், ஒரு ரூபா நமக்கு வரணும் என்று சொல்லி போட்டு நினைச்சேன். அந்த இலக்கை நான் அடைஞ்சிட்டேன். எனக்கு மாஷா அல்லாஹ் அது மிகவும் சந்தோஷம். இன்னும் வர ஃபியூச்சர்ல வந்து இப்ப நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஸ்டடியை. அதுதான் அடுத்த ஸ்டெப் நாங்க வச்சுட்டோம். அதுக்கு தான் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ராட் போய் படிக்கிறது. இப்ப எங்களோட காலேஜ் மூலமாவே பிள்ளைகள் அப்ராட் போய் படிக்கலாம். அங்கிட்டு இங்கிட்டு தடமாறு தேவைங்கள அவங்க. அதுதான் என்ன ட்ரீம். சரியா, எங்க காலேஜ் அங்க இப்ப உருவாகி கொண்டிருக்குது. வார பிள்ளைகள அங்க கொண்டு போய் அவங்கள டிரெக்டா இப்ப எங்க மூலம் தானே தெரிஞ்சுக்கிறாங்க. அத வந்து டிரெக்டாவே ஸ்டூடெண்ட்ஸ படிக்க வைக்கிறது. இப்ப இந்த மந்த் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்குமே இல்லாத நான் சொல்லி காட்டுறேன். எங்க இன்ஸ்டிடியூட் பெஸ்ட்ன்றதுக்கு நீங்க தான் அதை பெஸ்ட்ன்னு சொல்லணும். நான் சொல்லி காட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஒண்ணுக்குமே இல்லாத பேரண்ட்ஸ் இல்ல,
ஒரு கார்டியன்ஸ் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு பேக்கரி ஒன்றுல ஒர்க் பண்ணி அவரு ஏர்ன் பண்ணி நாங்களே ஃபுல் சப்போர்ட் ஒன்று கொடுத்தோம். அவருக்கு இன்னைக்கு கனடா போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கனடா போறாரு. அதே மாதிரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவில் இருக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்றாங்க. இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு ஒரு பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இப்ப வந்து அவங்க ஓனாவே ஒரு ரெஸ்டாரண்ட் உருவாக்குறாங்க. எங்களுக்கு இன்வைட் பண்றாங்க, நீங்க வரணும் ஓப்பனிங்க்கு இந்த மாதிரி சொல்லும்போது சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்கே விட நம்ம பிள்ளைகள் இவ்வளவு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்தை கேட்கக்குள்ள. முஸ்தகிமா, உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களோட நோக்கம் உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கமாக இருக்கிறபடியா உண்மையிலேயே அது வந்து சக்சஸ் ஆகும் என்று நானும் துவா செய்கிறேன், வாழ்த்திக் கொள்றேன். உங்களோட பிஸி ஷெட்யூல் நீங்க எங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிரயோசனமான நிகழ்ச்சியை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி நன்றி ரிக்கா. நானும் எனக்கு வந்து உங்களோட டேலண்ட் மீடியா மூலமா இந்த பெண்களுக்கு, இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு, இப்ப படிப்பை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கான இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது என்று சொல்லி தெரியப்படுத்தினதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்படி ஒரு சான்ஸ் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யறோம். இது போல இன்னும் பல ஆளுமை பெண்கள் நான் உங்களை சந்திக்க வருவேன். நன்றி.